பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இணைய வழியில் ஆவணங்களை பதிவு செய்யும் வருகையில்லா ஆவணப்பதிவு முறையை தமிழக அரசு விரைவில் கட்டாயமாக்க உள்ளது. பொதுமக்கள் மற்றும் கட்டுமான நிறுவனங்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவு செய்யும் புதிய நடைமுறையை தமிழக பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முறையில் சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் அவரது மின்னணு கையொப்பத்துடன் கூடிய ஆவணம் பயனரின் வாட்ஸ்அப் எண் மற்றும் உள்நுழைவு பகுதிக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்படும். முதற்கட்டமாக அங்கீகரிக்கப்பட்ட மனைகளின் முதல் விற்பனை, அடுக்குமாடி குடியிருப்புகளின் முதல் விற்பனை, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஆவணங்கள் மற்றும் வங்கிக் கடன், அடமானம் மற்றும் ரசீது ஆகிய ஆவணங்கள் இதற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த முறையில் ஆவணம் எழுதுபவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் என்று அனைவரும் தங்களது ஆதார் அட்டையை பதிவேற்றம் செய்து கைரேகை அல்லது கருவிழி படலம் மூலம் சரிபார்ப்பது அவசியமாகும். இதுகுறித்த சந்தேகங்களுக்கு மென்பொருள் மற்றும் வன்பொருள் வல்லுநர்களை தொடர்பு கொள்ள பிரத்யேக அலைபேசி எண்களையும் பதிவுத்துறை வெளியிட்டுள்ளது. கோவில்களில் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு நடைமுறையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆய்வு செய்த அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷிடம் அர்ச்சகர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் சிறப்பு தரிசனத்திற்காக 4000 ரூபாய் வசூல் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் பேசிய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அறநிலைத்துறை இணையதளம் புதுப்பிக்கப்பட்டு அதன் மூலமாக டோக்கன் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இன்னொன்று, ஆல்ரெடி HRNCல இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அந்த புக்கிங் சிஸ்டம் தான் நம்ம மெருகேற்ற போறோம். அதை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மெருகேற்ற போறோம் சொல்லும்போது அதுவும் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க சொல்வது போல இந்த பல்க் டிக்கெட் புக்கிங்ஸ், ஒரு ஏஜென்சி பல்கா டிக்கெட் புக் பண்றது, அது போன்ற செயல்முறைகள் எல்லாம் ஒரு காலமும் நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்தும் அமைச்சர் ரமேஷ் பேசினார். திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நான் இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சராக இந்த துறையினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னவோ அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தொடர்பான நிலைப்பாடு என்னன்றதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிலைப்பாடு எடுத்துட்டு கட்சியின் சார்பில் அதை அறிவிப்பாங்க. கோவில் யானையில் புத்துணர்வு முகாம் விரைவில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக காகிதத்தின் விலை உயர்ந்திருக்கும் நிலையில் அதன் தாக்கம் ஓரிரு மாதங்களில் எதிரொலிக்கும் என்று நோட்டு புத்தக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தால் காகித உற்பத்திக்கு தேவைப்படும் பெட்ரோலிய உபபொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மதுரையில் நோட்டு புத்தகம் விலை உயர்வு நடுத்தர மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டையை விட மதுரையில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்னு பார்த்தோம். ஆனால் அங்கே பார்த்தா போன வருஷம் வாங்கினோம் அந்த கடையில். ஆனால் அந்த கடையிலே பார்த்தா அந்த வருஷம் 110% எச்சா தான் வைக்குது. வேறு வழி இல்லாமல் குழந்தைய படிப்புக்காக வாங்கித்தானே ஆகணும். நாங்கள் மதுரைக்கு நோட்டு வாங்க வந்தோம். போன வருஷம் கட்டி இந்த வட்டம் ரோட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது விலையெல்லாம். நாங்கள் சாதாரணமாக கூலி வேலை பார்க்குறவங்க தான். அரசாங்கம் கொஞ்சம் விலைவாசியை கொஞ்சம் குறைக்கணும். அதே நேரம் நோட்டு புத்தக விலை உயர்வு ஒரு சில மாதங்களில் எதிரொலிக்கும் என்று கோவை நோட்டு புத்தக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நார்மலாக தான் இருக்குது ரேஞ்சஸ்லாம், பட் ஆனால் க்ரௌடாக இருக்குது. நாளைக்கு ஸ்கூல்னால சடனாக பர்ச்சேஸ் பண்ண வந்தவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கனால ஒரு பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. போன வருஷம் இந்த வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது எல்லாமே. நோட் புக் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ்மெண்ட்லாம் இல்லை, டிமாண்ட் பண்ணுறாங்க, மற்றபடி எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு பெரிய ரேட்டில். பட் அதோட டிஃபெக்ட் இப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ தான் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போதைக்கு ரேட் கிடையாது. விலை உயர்வு குறித்த தகவலால் நோட்டு புத்தகம் வாங்க மக்கள் குவிந்த நிலையில் விற்பனை களை கட்டியது. பெரும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் 2029 மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீட், வினாத்தாள் கசிவு, எரிபொருள் விலை உயர்வு போன்ற தேசிய பிரச்சினைகளில் மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடியை உருவாக்குவது உள்ளிட்ட யூகங்கள் குறித்தும் ஆலோசிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ள திமுக, கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கக்கூடிய நாட்டு நலன்களை பாதிக்கக்கூடிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்போம் என்று தெளிவுபடுத்தியுள்ளது. அதே நேரம் இன்று மதியம் 12 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் 23 கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் அறிவித்துள்ளார். தவிர்க்க முடியாத காரணங்களால் சில கட்சிகள் பங்கேற்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி நேரில் சந்தித்து பேசியது கவனம் ஈர்த்துள்ளது. கடந்த 3 மாதத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 89 ரூபாய் உயர்ந்திருப்பதால் இல்லத்தரசிகள், பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். சிலிண்டர் ஏற்கனவே ரொம்ப விலை ஏறி போயிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு இருக்கிறோம். நடுத்தரவாதிகளுக்கே கஷ்டம். இன்னும் கீழ்மட்டத்தில் இருக்கவங்களுக்குலாம் சிலிண்டர்னா இன்னும் கொஞ்சம் நாளில் மறந்தே போயிடும் போல இருக்கு. முதல்ல ரேஷன் கடையில் 2 லிட்டர் கிருஷ்ணாவில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரேஷன் கடை கிருஷ்ணாலும் கிடையாது. சீக்கிரமாக கவர்மெண்ட் அதை பார்த்து ஒரு நல்ல இதுவாக சிலிண்டர் கம்மி பண்ணாதான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இதுவாக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். வரியை குறைச்சாலே போதுமே. வரியை குறைக்கிறதுக்கு பதிலாக நீ இன்னும் ஏற்றிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்?
நீங்கள் வந்து வரி தான் வருமானம் அப்படின்னா ஜிஎஸ்டியில் எக்கச்சக்க வருமானம் வருது, உங்களுக்கு எக்கச்சக்க வருமானம் ஜிஎஸ்டியில் வருது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஏற்றுறது வந்து ஒரு நடுத்தர மக்களை தான் பாதிக்குது. இருக்கிறத கொஞ்சம் மக்களோட நலனை கருதி குறைச்சா பரவாயில்ல. ஆனால் வந்து இப்படி கூட்டிகிட்டு போனால் வசதி இருக்கிறவங்க அதை வாங்கி நல்லா எதை யூஸ் பண்ண முடியும், அவங்க உபயோகப்படுத்தலாம். நடுத்தர மக்கள், கீழ்மட்ட மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மக்கள் நலனை கருத்தில் கொண்டு சிலிண்டர் விலையை குறைத்திட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தவைக்க ஆட்சி தொடர்பான திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதில் அளித்துள்ளார். 3 மாதங்களுக்கு தாங்குமா என்ற கேள்விக்குறியோடுதான் தாவேக ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளராக இருந்த பனையூர் பாபு அக்கட்சியிலிருந்து விலகிய நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மு.க. ஸ்டாலின் திமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியாக இருக்கும் போதுதான் வேலை அதிகமாக இருக்கும் என்று உழைப்பதற்கு தயாராக கட்சியில் இணைந்தவர்களை வரவேற்பதாகவும் கூறினார். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்னேன், 6 மாதத்துக்கு இதை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது. அதை பலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. 6 மாதம் இல்லை, 5 மாதம் இல்லை, 4 மாதம் இல்லை, 3 மாதமாக தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பனையூர் பாபு தேர்தலில் வாய்ப்பு தராததால் விசிகவில் இருந்து விலகவில்லை என்று விளக்கம் அளித்தார். சீட்டுக்காக நான் வந்து கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்வாகத்துக்கு நான் தான் தொடங்கிய வெளிச்சம் தொலைக்காட்சி விசிக தலைவர் திருமாவளவனுக்காகவே தொடர்ந்து செயல்படும் என்றும் பனையூர் பாபு தெரிவித்தார். ஒரு மூத்த அரசியல் தலைவர், முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர், இன்றைய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் கூட அப்படி சொல்லலாம், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி கூறியிருக்க வேண்டாம். அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவர் தவிர்த்திருக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை சொன்னபடி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் தந்திருக்கிறார். கூட்டணி என்ற பேரில் அவர்களினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்துவிட்டு வாக்குகளை மட்டும் வாங்கிவிட்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை தராம இருந்தாங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழக அரசியலில் அதை மாண்புமிகு முதல்வர் சி ஜோசப் விஜய் வந்து அதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். தாவேக ஆட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்போம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேசியதற்கு மதுரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த பதில்தான் இது. அரசு பள்ளிகளில் விநியோகிக்கப்பட்ட புத்தக பைகள் குப்பையில் தூக்கி வீசப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் அது குறித்து விளக்கம் அளித்தார். ஏற்கனவே அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபேன்சியான பேக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்க ஏற்கனவே பேக் வாங்கினதால இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடத்துலையும் ஒரு சில குழந்தைகள் அந்த பேக்கை வாங்கிட்டு இந்த பேக்ல இருந்த பொருட்கள், புத்தகங்கள், வண்ண பென்சில்கள், கிரையான்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தாங்க ஏற்கனவே வாங்கின புது பேக்ல வச்சுட்டு போகும்போது ஒரு விளையாட்டா அந்த 2 பேக் அப்படி தூக்கி போட்டிருக்கிறாங்க. முன்னறிவிப்பின்றி எந்த நேரத்திலும் பள்ளிகளில் ஆய்வுக்கு வருவேன் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். திமுக கூட்டணி என்ற ஒன்று இப்போது இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு என்பது சுயேட்சையாக எடுத்த முடிவு என்பதை முன்பே தெளிவாக கூறிவிட்டதாக தெரிவித்தார். திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் சேர்ந்து நாங்கள் போராடுவோம். கட்சி மாறுவது, பதவியை ராஜினாமா செய்வது எல்லாம் இயல்புதான் என்றும் பே. சண்முகம் தெரிவித்தார். திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போறது, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போறது, ஆளுங்கட்சியிலிருந்து எதிர்கட்சிக்கு போறது, இது எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு வர்றது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் சகஜமா நடந்திருக்கிற விஷயம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை 3 மாதம் கூட தாங்காது என கூறுவது தவறானது என்றும் கூறினார். 6 மாதம் அல்ல, 3 மாதம் கூட தாங்குமா என்ற கேள்வியோட தான் ஆட்சி நடைபெறுகிறது. அதெல்லாம் ரொம்ப தப்பானது சார். அதாவது ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. பாஜகவின் மதவெறி நடவடிக்கைக்கு எதிராக காங்கிரசுடன் இணைந்து உருவாக்கியது இந்தியா கூட்டணி என்றும் சண்முகம் தெரிவித்தார். திமுக தயவால் வென்ற 10 MP பதவிகளை ராஜினாமா செய்து காங்கிரஸ் இடைத்தேர்தலை சந்திக்குமா என சீமான் சவால் விடுத்திருந்த நிலையில், காங்கிரஸ் தயவால் வென்ற உதயநிதி தனது பதவியை ராஜினாமா செய்தால் தான் ராஜினாமா செய்ய தயார் என மாணிக்கம் தாக்கூர் பதிலடி கொடுத்துள்ளார். 10 நாடாளுமன்ற திமுக பிச்சையில் வச்சு உண்மையில ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட
விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வா வென்று வாடா போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்திற்கு நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தலை வச்சு நின்றுவா வென்று வாங்கிப்பா. காங்கிரஸ் கட்சி 140 வருஷ கட்சி, 4 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு, 120 நாடாளுமன்ற கட்சி. நம்மளுக்கோ காரைக்குடியிலே நம்மளுக்கு சொந்த மாவட்டத்திலே நம்மளுக்கு டெபாசிட் வாங்க முடியல. உள்ளூர்லே விலை போகாத சரக்கு நம்ம சரக்கு. காங்கிரஸ் ஓட்டை வாங்கித்தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. அவரை உங்கள் தம்பி உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் ரெசிக்னேஷன் கொடுத்துருவேன். சென்னையை போன்று கோவையில் நடைபெற்ற ஜென்சி டிஎம்கே மீட்டப் நிகழ்வில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக தோல்வியை தழுவியது. அடுத்த தேர்தல்களில் வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளை திமுக முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக இளைஞர்களை மையமாக கொண்டு சமூக வலைதளங்களில் அதிகம் உறவாட திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஜென்சி டிஎம்கே மீட்டப் நிகழ்ச்சி கவனம் ஈர்த்தது. அதன் தொடர்ச்சியாக கோவை மாநகர் சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் உள்ள கிரிக்கெட் மைதானத்தில் ஜென்சி டிஎம்கே மீட்டப் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று திராவிட சித்தாந்தம் குறித்து உரையாடல் நிகழ்த்தினர். எல்லாரும் சொல்லுவாங்க அரசியல் ஒரு சாக்காடு அப்படின்னுவாங்க. ஆனா இல்லைங்க, எனக்கு இங்க அத்தனை சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க. என்ன நிறைய விஷயத்துல மோட்டிவேட் பண்றாங்க. ஒரு அரசியல் வந்துட்டு இளைஞர்களுக்கு எப்படி கடத்தப்படணும், கொள்கையுடைய அரசியல் எப்படி கடத்தப்படணும் அப்படின்ட்டு ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாங்கள் பார்க்காத தோல்வியும் இல்லை. நாங்கள் ஒரு தடவை தோத்தோம்னா அடுத்த தடவை வர்றது மிக பெரிய சக்தியாக நான் உருவெடுத்து வருவோம். இதேபோன்று தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் அரசியல் உரையாடல் நிகழ்த்த திமுக ஆதரவு இளைஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். கோலாகலமாக நடைபெற்ற தருமபுர ஆதீன பட்டண பிரவேச நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆசி பெற்ற காட்சிகளே இவை. மயிலாடுதுறையில் உள்ள தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேச விழா கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த விழாவின் 11ஆம் நாளான நேற்று இரவு பட்டண பிரவேச நிகழ்வு நடைபெற்றது. இதையொட்டி தருமபுர ஆதீன மடாதிபதி திரு ஆபரணங்கள் பூண்டு கைலாய வாத்தியங்கள் முழங்க சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார். தொடர்ந்து சிவிகை பல்லக்கினை கோடி நாட்டாமைகள் 4 பேர் தலைமையில் 70 பேர் தோளில் சுமந்து சென்றனர். அலங்கரிக்கப்பட்ட யானைகள், குதிரைகள், செம்மறி ஆடு உள்ளிட்ட பரிவாரங்களுடன் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் வானவேடிக்கை முழங்க ஆரவாரத்துடன் சிவனடியார்கள், பக்தர்கள் புடைசூழ தருமபுரம் ஆதீனம் சிவிகை பல்லக்கில் அமர்ந்து வீதி உலா சென்றார். ஆதீன மடத்தை சுற்றியுள்ள 4 வீதிகளில் பூரணக்கும்ப மரியாதையுடன் மடாதிபதிக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்து தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மடங்களின் ஆதீனகர்த்தர்கள், தருமை ஆதீன பாடகர் வேல்முருகன், உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அதிகாலை முதலே பக்தர்களின் கூட்டம் அலை மோதியது. 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சுப முகூர்த்த நாளை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலில் 10க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. புதுமனை தம்பதிகளை வாழ்த்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஏராளமான வாகனங்களில் வந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மலைப்பாதையில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அந்த 2 வீலர்லாம் ஏறி வர்றது பாருங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 2 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்த முந்தைய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அப்போது இதற்கான டெண்டர் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கின. திடீரென்று இந்த திட்டம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார் இதுகுறித்து விளக்கம் அளித்தார். ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படல. அதுல நிறைய எக்ஸ்பென்ஸ், ஹெவி எக்ஸ்பென்ஸ். பட் ஒன்றிய அரசுலேயே அது ஒரு சில வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் முதல்வர் நம்ம கலந்து பேசி இன்னும் எந்த முடிவுகளும் எட்டப்படவில்லை. பட் நம்ம ஸ்மார்ட் மீட்டர்ஸ் மாற்றிட்டு இந்த இப்போ இருக்கிற சிம் கார்டும் மோடமும் வச்சு நம்ம இன்னும் ஒரு 20 வருஷம் ரன் பண்ண முடியுமா? அதை
எக்ஸாமின் பண்ணி தான் பண்ண முடியும். பட் முதல் கட்டமாக அவங்க வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதையும் கணக்கீடு பண்ணி நடந்துட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்க வென்றால் மீசை எடுத்துக் கொள்வதாக RS பாரதி சவால் விடுத்தது குறித்தும் அவர் பதிலளித்தார். மீசை எடுக்கிறதா பெரிய விஷயமா? அவர் மீசை எடுக்கிறதுக்கு ஒரு ரேசர் இருந்தா எடுத்துட்டு போயிடலாம், வேணாம் வச்சு விட்டுருந்தோம்னா விட்டுருக்கலாம். அவர் மீசை எடுத்தான்னா எடுக்கல. நான் அவர் மீசை எடுக்கிறதுக்காக வந்து யாரும் கவலைப்பட போறதில்ல. அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா எடுக்கட்டும். இப்படி ஒரு காரணத்தை வச்சு எடுக்குமா? அதிமுகவிற்கு இதுதான் கடைசி அத்தியாயம் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக செய்தி வெளியான நிலையில் வரும் வியாழக்கிழமை முக்கிய முடிவை அறிவிக்கவிருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதி MLA பதவியை ராஜினாமா செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதிக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தலில் தாவேக சார்பில் ராகவா லாரன்ஸ் போட்டியிடக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் நெட்டிசன்கள் பதிவிட்டு வந்தனர். அந்த தகவல்களுக்கு நேரடியாக பதிலளிக்கும் வகையில் ராகவா லாரன்ஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் முக்கிய பதிமொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தற்போது பென்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்பில் தீவிரமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். படப்பிடிப்பு பணிகள் 10ஆம் தேதி நிறைவடையும் சூழலில் தனது வாழ்க்கையில் முக்கிய முடிவை வரும் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அறிவிப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். இதன் காரணமாக ராகவா லாரன்ஸ் அறிவிக்கவிருக்கும் முடிவு அரசியல் தொடர்பானதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர் மீது பொதுமக்கள் முட்டைகளை வீசி எதிர்ப்பை வெளிப்படுத்திய காட்சிகளே இவை. மேற்கு வங்கத்தில் பாஜக தலைமையில் புதிய அரசு அமைந்ததை தொடர்ந்து முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில் முறைகேட்டில் ஈடுபட்டோருக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நில அபகரிப்பு வழக்கில் கொல்கத்தா மாநகராட்சியின் 101வது வார்டு கவுன்சிலரான பாப்பா திவ்யா தாஸ்குப்தாவை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். அப்போது அங்கு திரண்ட பொதுமக்கள் தாஸ்குப்தா மீது முட்டைகளை வீசி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதேபோன்று கர்பா நகரைச் சேர்ந்த மற்றொரு திரிணாமுல் காங்கிரஸ் கவுன்சிலர் அரிஜித் தாஸ் தாக்கூரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது அவர் மீதும் பொதுமக்கள் முட்டை மழை பொழிந்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மிட்னாப்பூரில் வீடு கட்டித் தருவதாக பணம் வசூலித்து மோசடியில் ஈடுபட்ட புகாரில் கைது செய்யப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகி சுஜய் ஹஸ்ரா மீதும் பொதுமக்கள் முட்டைகளை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக முதலமைச்சரான பிறகு முதன்முறையாக தனது சொந்த தொகுதிக்கு சென்ற DK சிவக்குமாருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக பெங்களூருவில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் மெட்ரோ ரயிலில் பயணித்தார். விதான் சௌதா முதல் சென்ட்ரல் சில்க் போர்ட் ஜங்ஷன் வரை பயணித்த அவர் பயணிகளுடன் உரையாடினார். மெட்ரோ ரயிலில் பலர் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து தனது சொந்த தொகுதியான கனகபுராவில் உள்ள ஹரோஹல்லிக்கு சென்ற அவருக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து ஆதரவாளர்கள் வரவேற்பு அளித்தனர். அங்குள்ள கென்கேரம்மா கோயிலில் DK சிவக்குமார் வழிபட்டார். பின்னர் ஆதரவாளர்கள் மத்தியில் பேசியவர் அந்த தொகுதி மக்களின் குறைகளை கேட்க தனி அதிகாரி நியமிக்கப்படுவார் என்றார்.